பழக்கம்? பெட்ரூம்குள்ள வர நான் உங்களை பண்ண போறேன். புரியல. இந்த வீட்டை விட்டு நீங்க ஓடணும், அதனால உங்களை பண்ண போறேன். அப்படியா? சரி, அப்புறம் அப்புறம் என்ன போறோம்? நான் உங்களை சீ வாய மூடு. அதென்ன திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க? கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்குல்ல, அருவருப்பா இருக்கா? அதுதான் வேணும், அருவருப்பா தான் இருக்கும். ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? மவனே, போதையில இருந்த, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? அது அது ஒரே இருட்டா இருந்துச்சு, அதனால இல்ல 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 ஞாபகம் இருக்கு. வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத. ஐயோ, இது முதலே சொல்லிருக்கலாம்ல. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேனே. இப்ப கொஞ்ச நேரத்துல டிவி நியூஸ்ல சொல்லிருவாங்க. இவ்ளோ பயம் இருக்கு, அப்புறம் எப்படி உனக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு? யார் சொல்லி கொடுத்தா? அது நேத்து வரைக்கும் பட்டும் படாம தான் இருந்தோம். நேத்து நைட் எல்லாமே ஓவர். இனிமே நான் இங்க இருந்து போக மாட்டேன். பக்கத்து வீட்டுல 500 ரூபாய் கடை வாங்கிதான் அரிசி பருப்புலாம் வாங்கியிருக்கேன். 2 நாள்ல நீ தான் திருப்பி கொடுக்கணும். அரிசி பருப்பு எல்லாமா திருப்பி வேற கொடுக்கணுமா? லைட் அவளே ஆஃப் பண்ணிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு போறா பாரு. இப்படி ஒரு கேவலமான ஐடியா கொடுத்த பொறம்போக்கு எவன்டாவன்? ஹாய் பாஸ், எந்த பாருக்கு போனாலும் நீங்க தான் இருக்கீங்க. இவரா? ஓஹோ, சார் யாரு? சார் என் ஃப்ரெண்டு. ஹாய், நைஸ் மீட்டிங். வச்சுப்பட. அப்புறம் ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் ஆச்சு, ஆனா அவுட் ஆகல. அவன் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நடு வீட்டில் நின்று சாமி கும்பிட்டு இருக்கா. நீங்க நல்லா மிரட்டிருக்க மாட்டீங்க. 2 வாட்டி மிரட்டினேன் பாஸ். இன்னும் மிரட்டி இருக்கல. 3வது வாட்டி மிரட்டும் போது பொழுது வெஞ்சு போச்சு. பாஸ், இன்னைக்கு நைட்டு சரக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது மல்லிப்பூ அல்வா வாங்கி போய் சொல்றியா? இல்ல பாஸ், பக்கத்து வீட்டுல யாராவது லேடிஸ் இருக்காங்களா? ஏன்பா அவனை உள்ள தள்ளான்னு பாக்குறியா? பாஸ், இது வேற ஒரு ஐடியா. டேய், நீ கொடுத்த ஐடியால அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாண்டா கரெக்டா இருக்கு. நல்ல தொழில்காரன் தான் உன்னை விடுறேன், இல்லன்னா அடிச்சே கொன்றுவேன். ஏந்து போடா. இல்ல பாஸ், இன்னும் போடான்றல போய் தள்ளி போ. வருதுங்க பாரு ஐடியா எடுத்துக்கின்னு. டேய் இங்க பார், உன்னை மனுஷனா ஏத்துக்கிட்டே பெரிய விஷயம். அவன் உன்னை புருஷனா ஏத்துக்கின்னு வாழ்ந்துனுக்குறான். ஒழுங்கா போய் குடும்பம் நடத்துறா. ஒரு நாள் சரக்குக்கு இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. நான் எப்படி குடும்பம்லாம் நடத்தி எப்படி வாழ போறான்னு தெரியலையே. இவனுக்கெல்லாம் பொண்ணு அமைதி என்ன பார்த்தா. டேய், ஒரு கத்தி எடுத்துனாடா, இவனை குதி ஜெயிலுக்கு போறான். அண்ணனுக்கு ஒரு கட்டு. ஐயோ, கொரோனா வந்தது எல்லாம் குழப்பமா சுத்துதுங்களே. பீகார் கிளம்புறேன்டாப்பா நானு. எல்லாம் போதையில போகுதுங்க பாரு. நம்ம மட்டும்தான் ஸ்டடியா. என்ன ஹலோ, பார்த்து வரலாம்ல? ஒன்றும் இல்லை எதுவும் அடிக்கடி பட்டிருக்கா? வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுறேன். ஐ எம் கோயிங் பிரதர், ஐ எம் ஸ்டடி, ஐ எம் கோயிங். உட்காருங்க பிரதர், உட்காருங்க. நல்லா உட்காந்துட்டீங்களே, போலாமா? ஸ்டடியா போமா? ஹலோ, என்ன பண்றீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஏமா நேரத்துக்கு வெளியில நிக்கிற? இல்ல, அவருக்காக வெயிட் பண்ணி. சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? பண்ணிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிடணும். என்ன சரவணுக்காக வெயிட் பண்றியா? அவன் எங்க இவ்வளவு சீக்கிரம் வர போறான்? மழை வேற வர மாதிரி இருக்குது. நீ போய் சாப்பிட்டு படுப்போ. இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போ. அவன் இப்ப வர மாட்டான். அவன் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியாதா உனக்கு? உள்ள போமா.
இங்கே தான் பார்த்து இறங்க பிரதர், விழுந்துடாம. ஐ எம் ஸ்டடி. பிரதர் பார்த்து. ஓகே நான் ஸ்டடியாக தான் பிரதர் வந்தேன். போதையில் ஒருத்தன் வந்து முட்டிட்டான். மை வைஃப். Hey, hey. பிடிக்காத விடு, கரெக்டாக தான் இருக்கு. ஏண்டி மகேஸ்வரி, நீ அவன் கூட குடும்பம் நடத்துற அப்படிங்கறதே என்னால ஜீர்ணிச்சிக்க முடியல. இதுல நீ அவன் கூட ஃபர்ஸ்ட் நைட் வேற கொண்டாடிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற. அட நீ வேறக்கா, நான் என்னமோ பாய போட்டு பால் பழத்தோட காத்துட்டு இருந்த மாதிரி நீ பேசுற. திடீர்னு உள்ள வந்து நான் குளிக்க போறேன்ற மாதிரி ரேப் பண்ண போறேன்னு கிட்டத்துல வந்தான். சரி கார்மோ, இப்படி ரூட்டை மாத்தி விட்டாலாவது திருந்துவானே நினைச்சுதான். சரி, ரூட்டை மாத்தின, திருந்தினானா? எங்க பழைய மாதிரி குடிச்சிட்டு தான் வரான். இப்ப என்ன தாண்டி பண்ண போற? என்ன பண்றது, ரேப் சீன்ல ஒரிஜினலா நடிச்சதா நினைச்சுக்க வேண்டியதான். ஐயோ கடவுளே, உனக்கு இப்படி ஒரு கொடுமையா? ஏப்பா, நீ குடிக்காம இருக்கும்போது நல்லா தானே இருக்க, இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே? நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். எங்க போற? சும்மா அப்படியே. எங்கேயும் போக கூடாது, என் கண் பார்வையில தான் இருக்கணும்.